விண்ணார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூரென் ஒருகால் சொன்னார் கடற்கமலம் சூடினோம் முன்னாள் கிழியறுத்தான் என்னுரைத்தோம் கீழ்மையினில் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து. நம் வாழ்க்கையில் தாழ்ச்சி ஏற்படாமல் உயர்வே ஏற்பட வேணுமானால் அதற்கு மகான்களுடைய உபதேசத்தை பெற்று அதன் வழி வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும். ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ன 6 சொன்னார்களோ அவர்கள் எல்லாருடைய திருவடிகளையும் பற்றுவோம் என்று இந்த பாசுரம் கூறுகிறது. முன்னாள் கிழியறுத்தான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்தார். வடபெருங்கோயிலுடையானுக்கே அனைத்து தொண்டுகளையும் புரிந்தார். மதுரை பட்டணத்தில் ஸ்ரீமன் நாராயணன் பரமாத்மா என்று ஸ்தாபித்து அதன் மூலம் கிடைத்த பொற்கிழி சொத்தையும் பெருமானுக்கென்னே செலவிட்டார். அப்படிப்பட்ட பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் என்று இந்த தனியன் பாசுரம் கூறுகிறது. பெரியாழ்வார் பாடிய ஆச்சரியமான பாசுரங்கள் 461 பாசுரங்கள் பெரியாழ்வார் திருமொழி. அதில் இப்போது நாம் பார்த்து வருவது முதல் 10 4ஆம் திருமொழி. கண்ணன் யசோதையின் இடுப்பில் அமர்ந்தும் தொட்டிலில் கிடந்தும் அல்லது தவழ்ந்து கொண்டும் தன்னுடைய சிறு கை விரல்களாலே ஆகாயத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் சந்திரனை நிலவை காட்டுகிறார். அந்த நிலா இருந்தால் தான் தூங்குவேன், அவர் கிடைத்தால் தான் சோறுண்பேன் என்றெல்லாம் பிடிவாதமாக அழுகிறார். இதை கண்ட யசோதை நிலாவை பார்த்து கூப்பிட்டு, உன்னுடைய முகத்தில் கண் இருக்குமானால் என் குழந்தை தவழ்வதை நின்று பார். ஒருவேளை உனக்கு கண்ணில்லை, காதுகளில் ஓட்டையில்லை என்றால் அப்ப இவனை நீ பார்க்க வேண்டாம், இவன் பெருமகளை கேட்கவே வேண்டாம், நீ போய்கொண்டிரு என்று கோபத்தோடே கூறுகிறாள். இங்கு கோபம்னு சொல்றதை விட ஒரு சிறு பிணக்கு. ஒரு தாயார் தன் குழந்தைக்கு நிலாவை பிடிச்சு கொடுக்கணுமே, இந்த குழந்தையினுடைய அழகை பார்க்காம நிலா போயிட்டே இருக்காரே அப்படிங்கிற ஒரு பிணக்கு ஒரு எண்ணத்துல பாடுகிற பாசுரங்கள். யசோதை ஒரு பாட்டும் பாடவில்லை. இப்ப நாம பார்க்க வேண்டியது 8வது பாசுரம். கீழே 7வது பாசுரத்தில் ஓர் கருத்து. ஆலிலையிலே கண்ணன் துயின்றவன், உலகத்தையெல்லாம் தன் வயிற்றுக்குள் வைத்துக்கொண்டு சின்ன ஆலிலையில் கிடந்தவன். திருபிள்ளையாச்சே, ஆலிலையில படுத்து இருக்கிறவர் தானே என்று நினைத்தெல்லாம் வராம இருந்துடாதே. அவர் என்ன சின்னவரா? உலகத்தே இந்த சிறு வாயால் விழுங்கியவர் அப்படின்னு கோபித்து கொண்டு சந்திரனிடத்தில் சொன்னார். இப்ப அடுத்த பாசுரத்தில் வேறொரு விதமான கோபம். இந்த சிறுபிள்ளேன்னு இவனை நினைச்சுடாதே, இந்த சின்னவன் எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணியிருக்காரு தெரியுமோ, அதை சொல்றேன் அப்படின்னுட்டு இந்த பாடலை பாடுகிறாள். சிறியன் என்னு இளஞ்சிங்கத்தை இகழேல் கண்டாய். சிறியன், இவர் ரொம்ப சிறியவர். என்னு என் இளஞ்சிங்கத்தை இகழேல் கண்டாய். சிறுமையின் வார்த்தையை மாவலியடைச் சென்று கேள். சிறுமை பிழை கொள்ளி நீயும் முன்னேவை குறியை காண். நிறைமதி நெடுமால் விரைந்துன்னை கூவுகின்றான். நிறைமதி, நிறைந்திருக்கக்கூடிய சந்திரனா பூர்ண சந்திரன்னு பொருள். இனி பதவுரை பார்க்கலாம். நிறைமதி பூர்ண சந்திரனே, என் இளம் சிங்கத்தை, என்னுடைய சிங்கக்குட்டி போன்ற பிள்ளையை, சிறு பிள்ளையை, சிறியன் என்று இகழேல் கண்டாய்.
அவனை சிறு பிள்ளை என்று கேலி பண்ணாதே, என்று இகழாதே. எங்க போய் தெரியுமா நீ சின்னதா பெருசான்னு கேட்கணப்போ? யாரான் ஒருத்தர் மூர்த்தியால் சின்னவர்னு பார்த்துட்டு கேலி பண்ணிவிட்டால், கீர்த்தியால பெரியவராக இருக்கலாம், வடிவில் சின்னவராக இருக்கலாம், பெருமையில பெருமையராக இருக்கலாம், மேன்மை படைத்தவர். ஆனா வடிவில சின்னவராக இருந்தா வயசுல இளைஞராக இருக்கலாம், அறிவில பெரியவராக இருக்கலாம். அதனால நீ இவனை சின்னவன்னு பார்த்து அவமரியாதை பண்ணாதே. சிறுமையின் வார்த்தையை, இவர் சின்னவரா பாலனா குழந்தையா அப்படிங்கிற விசேஷத்தை, வார்த்தையை அப்படிங்கிற பேச்சை மாவலியடை சென்று கேள். மகாபலி சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்தாரே, அவரிடத்துல போய் கேள். இந்த பிள்ளை சின்ன பிள்ளையா இல்லை ரொம்ப பெருசா? இதுக்கு ஆற்றலே இல்லையா, சக்தியே இல்லையா, ரொம்ப சக்தி இருக்கா? இப்படிங்கிறத நீ எங்க தெரியுமோ போய் கேட்டுக்கணும்? மகாபலியினிடத்துல போய் கேள். சிறுமையின் வார்த்தையை மாவலியடை சென்று கேள். சிறுமை பிழை கொள்ளில் அபராதம்னு நினைத்தாயானால், சிறுமை நான் செய்ததெல்லாம் தப்பு, இந்த பிள்ளையை இப்படி பார்த்து நாம சின்ன பிள்ளைன்னு பரிகாசம் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு புரிந்து கொண்டாயானால், சிறுமை பிழை கொள்ளில் அபராதம் என்று நினைத்தாயானால், அப்போ அபராதத்துக்கு மன்னிப்பு கேட்க வேண்டாமோ? செய்த குற்றத்து மன்னிப்பு கேட்க வேண்டும். அதற்காக இப்படி பண்ணு. நீயும் உன் தேவைக்கு உரியை காண். நீயும் உன் தேவைக்கு, அவன் விஷயத்தில் தாஸ்யத்துக்கு. உன் தேவைன்னு சொன்னால் பகவானுக்கு தொண்டு புரிவதற்குன்னு பொருள். உனக்கு மட்டும் செஞ்ச காரியம் தப்புன்னு மனசுல பட்டுடுத்துனால் அப்ப அவருக்கேற்ற தொண்டு புரிவதற்கு வா. நீயும் உன் தேவைக்கு உரியை காண், தகுந்தவன் ஆவாய். நெடுமால் விரைந்து உன்னை கூவுகின்றான். நெடுமால் சர்வாதிகன், அனைவரை காட்டிலும் சிறந்தவன், பெரியவர்களுக்கெல்லாம் பெரியவர். அவர் உன்னை விரைந்து அவசரமா வேகமா சடக்கென உன்னை கூவுகின்றான், அழைக்கிறார். அப்ப நெடுமால் உன்னை சடக்கென கூவுகிறார். நீ மட்டும் பண்ணது தப்புங்கிறத புரிந்து கொண்டு விட்டாயானால், ஓ இந்த குழந்தைய நம்ம தப்பா நினைச்சிட்டோமே அப்படிங்கிற உண்மை உன் மனசுல பட்டு மன்னிப்பு கேட்கணும் என்று நினைத்தாயானால், அப்பதான் உனக்கு ஒரு பெருமை இருக்குப்போ. அப்போ உரியவனுக்குரியதை செய்தாய். நம்ம தப்பு பண்றது தப்பு இல்லை, எத்தனையோ பேருக்கு தப்பு நடந்துடும். இப்போ சந்திரனுக்கும் தப்பு நடக்கும், சூரியனுக்கு நடக்கும், பிரம்மாவுக்கு நடக்கும். ஆனா அந்த தவறை ஏற்றுக்கொண்டு இனிமேல் செய்ய மாட்டேன், என்ன தப்போ அதற்கு பிராயஷ்சித்தம் தேடி விடுறேன், யாரிடத்துல மன்னிப்பு கேட்கணுமோ கேட்டு விடுறேன் அப்படின்னு வந்துட்டா தானே ஊர் கொண்டாடிடுவா. எத்தனையோ இடத்துல நம்ம பார்க்குறோமோ இல்லையோ, தப்பே பண்ணிட்டு இருக்கோம் வாஸ்தவம். ஆனா அந்த தப்பை தப்புன்னு ஏற்றுக்கொண்டு ஆமாம்னு மன்னிப்பு கேட்டு விடுறோமோ இல்லையோ, அதான் யாரிடத்திலையும் மக்கள் எதிர்பார்க்க போறா. நல்லவன்னாலே அதான் அர்த்தம். இப்போ அதனால் சந்திரனே, உனக்கும் அந்த எண்ணம் இருக்குமானால் மாத்திக்கோ. நீ நல்லவனாகணும்னால் ஓடிவா, குழந்தை உன்னை அழைக்கிறார், வந்து அவனுக்கு கைங்கரியம் பண்ணுன்னு கூப்பிடுகிறாள். இப்ப இந்த பாசுரத்தில் என்ன கருத்து? இந்த பிள்ளை சின்ன பிள்ளையா பெரிய பிள்ளையா? சின்னதா இருக்கிறச்சே சின்னதா இருக்குமா, இல்ல பெரிய காரியம் எல்லாம் பண்ணுமா அப்படிங்கிறத நீ எங்க போய் கேட்டுக்கொள்ள வேண்டும்? மாவலியடை சென்று கேள். மகாபலியனிடத்துல போய் கேளுன்னு சொல்லுகிறாள். ஏன்? மகாபலியனிடத்திலே தான் வாமனமூர்த்தி நடந்தார். குள்ளமான வடிவத்தோட தான் போனார். ஆனா போனவர் என்ன அந்த வடிவுக்கு தகுந்த காரியமா பண்ணினார்? உலகத்தை எல்லாம் தாவி அளந்து விட்டாரே. 3 அடி மண் வேண்டினார், கொடுத்தான் மகாபலி. அதுல 2 அடியைத்தான் உபயோகப்படுத்துறார். ஒரு திருவடியாலே கீழ்லோகத்தை எல்லாம் அளந்து, மற்றொரு திருவடியாலே மேல் லோகத்தை எல்லாம் அளந்தார். 2 திருவடிக்குள்ள உலகமே அளந்து முடித்தாகிவிட்டது. 3வது அடி கொடுத்தியே, அதை நான் எங்க வைக்க வேண்டும் என்று கேட்க இடமே இல்லாமல் போயிற்று. அதைத்தான் இப்ப ஆழ்வார் இவனுக்கு ஞாபகப்படுத்துறார். சந்திரனே, சின்ன பிள்ளைன்னு நினைக்காதே, என் குழந்தை தான் முன்னாடி வாமனனா அவதாரம் பண்ணார். முதல் அவதாரம் மத்ஸ்யாவதாரம், அடுத்தது கூர்மாவதாரம், அடுத்தது வராகாவதாரம், மேலும் நரசிம்மாவதாரம், 5வது வாமன அவதாரம், அதுக்கப்புறம் 6வது பரசுராமர், 7வது ராமர், 8வது பலராமர், 9வது கண்ணன். அப்ப 5வது அவதாரம் வாமனன், 9வது அவதாரம் கண்ணன். ஒரு 4 அவதாரத்துக்கு முன்னாடி என் குழந்தை தான் வாமனனா பிறந்தார். பிறந்தவர் உலகத்தையே தாவி அளந்தார். சின்ன பிள்ளைன்னு நினைச்சுட்டு தான் மகாபலி இருமாந்திருந்தான். அவன் ஆணவத்துக்கு தகுந்த தண்டனை, மொத்த சொத்துமே போடுத்து. அதனால சிறுமையின் வார்த்தையை மாவலியடை சென்று கேள். இந்த பிள்ளை சின்ன பிள்ளையா பெரிய பிள்ளையான்னு அந்த இடத்துல போய் கேளு என்று கூறுகிறார். இதை கம்பர் பாடும்போது, நீல நிறத்தொரு நெடுந்தகை வந்து அங்கோர் ஆலமர் வித்தின் அருங்குரலானான். பெரிய ஆலமரம் வளர்றது, அதுக்கு விதை எவ்வளவு சின்னதா இருக்கும். அதே மாதிரி திருவிக்கிரம பெருமாள் உலகந்தாவி அளக்கிறார், அதுக்கு விதை வாமனர் சின்னவரத்தன் இருந்தார். மாணியாய் நிலங்கொண்ட மாயன்னு பாசுரம். மாணின குரல் மாணி, மிகச்சிறிய வடிவத்தில் இருந்தார். நிலத்தை வேண்டினார், உலகமெல்லாம் தாவி அளந்தார்.
இந்த உண்மை சந்திரனே உனக்கு தெரியாதா? பாட்டுல இப்போ மாவரியடை சென்றுக்கள் சிறுமை பிழை கொள்ளில். ஒருவேளை நான் இவனை சின்னவன் அவமரியாதை பண்ணினது தப்புத்தான், கொள்ளில் அப்படின்னு நீ ஏற்றுக்கொள்வாயானால் அப்ப உடனே ஓடோடி வந்து கைங்கிறதுக்கு நெல்லு. நாம தப்பு பண்ணிட்டோன்னு தெரிஞ்சதுனால் ரெண்டு காரியம் பண்ணணும். அந்த தவறுங்கிறத நினைச்சுன்னு வருந்தணும். அதுக்கு மேலே அதற்கு பிராயஷ்சித்தம், ஓ தப்பு பண்ணிட்டேன்னு வேண்ட வேண்டும். நமக்குள்ள வருந்திட்டு இருந்துட்டா வெளியிலேயே தெரிய வராது. வெளியில தெரியும்படிக்கு வேண்டினாதான் நம்ம அகங்காரம் ஒழியும். இல்லைன்னா தப்பு பண்ணிட்டு ஆணவத்தோட இருந்துருவோம். மன்னிப்புகள்னு சொன்னால் மனசு இடம் கொடுக்காது, ஆணவம் செருக்கு இடமே கொடுக்காது. அதுக்குத்தான் எல்லாருக்கும் தெரிய மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாப்போ. அப்ப சின்ன வார்த்தை, நீ இந்த பிள்ளைய தப்பா சொல்லிட்டே இப்போ இது தப்புன்னு புரிஞ்சுதுனால் மனசார முதல்ல நினை, எல்லாரும் பார்க்க மன்னிப்பு வேண்ட வேணுமானால் நேர கண்ணனுக்கு தொண்டு புரியறதுக்காக வந்துடும். வந்துவிட்டால் அப்பத்தானே உன்னை ஏற்றுக்கொள்ள போகிறார் என்பதுதான் இந்த 8வது பாசுரம். நம்மளும் யாரையும் சிறியவன் இகழவே கூடாது. சிறியன் என் இளஞ்சிங்கத்தை இகழேல் கண்ணாய், சிறியனென்று என் இளஞ்சிங்கத்தை இகழேல் கண்டாய், சிறுமையின் வார்த்தையை மாவலியடைச் சென்றுக்கள், சிறுமை பிழைகொள்ளில் நீயும் உன் தேவைக்கு உரியை காண், நிறைமதி நெடுமால் விரந்துன்னை கோபுகின்றான். பகவான் எப்போது கூப்பிடுவார்னு காத்து கொண்டிருக்க வேண்டும். அவர் கூப்பிட்ட போது போய் கைங்கரியங்களை செய்ய வேண்டும். அதுதான் இந்த பாசுரத்துல தெரிஞ்சுக்கிறோம். இப்போ பெருமான் நம்ம எப்போது கூப்பிடுவார்? அவர் எப்பவுமே கூப்பிடுறது காத்துன்னு தான் இருக்கார். நாம தான் போகிறதுக்கு மறுத்து நின்று இருக்கோம். அவர் கூப்பிடும்போது முன்னால் போய் நின்று கொண்டு கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லணும். யாருமே பாருங்க, ஒரு மடாதிபதியா இருக்கட்டும், ஆச்சாரியர்களா இருக்கட்டும், வாங்கோ வாங்கோ இதெல்லாம் பண்ணுங்கோன்னு கூப்பிட மாட்டா. ஏன்னா அவர்கள் கூப்பிட்டா பாதி நாள் நம்ம போவோம், பாதி நாள் போக மாட்டோம். இப்போ நம்ம கூட தோணும், நான் இந்த மட்டத்தில் சேர்ந்து கைங்கரியம் பண்ணலான்னு இருந்தேனே, இந்த ஆசிரமத்துக்கு பண்ணலான்னு நினைத்தேன், இந்த ஆச்சாரியனுக்கு பண்ணலான்னு நினைத்தேன், அவர்கள்லாம் ஒன்றும் கூப்பிட்டுக்கவே மாட்டேங்கிறாளே சுவாமினால். நாம் அந்த மாதிரி பொறுப்பு கொடுத்தா முழு நேரம் பார்க்குறோமா? எதை ஒன்றை கொடுத்தாலும் அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம், தலையை காட்டுறோம் வாழை காட்டுறோம், அப்புறம் ஆள் காணா போய்டுறோம். அவர்கள் என்ன பண்ணுவா? நம்மக்கிட்ட ஏதான ஒரு பொறுப்பு கொடுத்துட்டு அப்புறம் இது நடக்கலைன்னால் எல்லா சிஷ்யர்கள்ட்டையும் அப்புறம் மன வருத்தம் தான் வரும். அதனால தான் பெருமானும் சரி, கோவில்கள்லையும் சரி, மட்டங்கள்லையும் சரி, நம்ம அடிக்கடி கூப்பிட மாட்டா. நாம் போய் சொல்லணும், கண்டிப்பாக கைங்கரி இருந்தால் சொல்லுங்கோ, ஏதோ ஒரு சின்ன கைங்கரிமானு கொடுங்கோன்னு சொல்லணும் இல்லையோ. இப்போ இந்த இடத்துல யசோதை சொல்றதே, சந்திரனே கண்ணனுக்கு தொண்டு புரிய வேண்டியது உன் கடமை, அதை நீ தெரிஞ்சுக்கணும். பண்ணது தப்பு, இந்த பிள்ளையை சின்னவன்னு சொல்லி அவமரியாதை பண்ணது தப்பு. அது தப்புன்னு புரிஞ்சுதுனால் உனக்குரிய கைங்கரியத்தை பண்ணவா. தப்புன்னு புரிஞ்சு மன்னிப்பு கேட்டுக்கிறது ஒன்றும், அந்த மன்னிப்பே எந்த விதத்தில் கேட்கணும் தெரியுமோ? சாமி தப்பா போச்சு, கைங்கரியத்துக்கு வந்திருக்கேன், இனிமே ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டும். பெரியவர்கள் கண்டிப்பா தப்பா நினைக்கவே மாட்டான். சரி ஆச்சு பண்ணியிருக்கான் வரட்டும் சேர்ந்துக்கிட்டோம் என்று தான் இருப்பாளே தவிர விலக்கி வைக்கோன்னு இருப்பார்களா? இதே பெரியாழ்வார் திருப்பல்லாண்டுன்னு 12 பாட்டு பாடினார். நம்ம போன வருஷம் பார்த்தோமே, அதில் சொல்லச்சே வாழாட்பட்டு நின்னீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மணமும் கொள்மின். எல்லாரும் வாங்கோ, பகவானுக்கு ஆட்படணும் கைங்கரியமணுங்கிற எண்ணம் இருந்தாலே யாரும் விலக்கே இல்லை, வாருங்கோள் அப்படின்னு கூப்பிடுகிறார் இல்லையா? அதே மாதிரி ஆண்டாளும் கூப்பிட்டாளே, நீராட போதுவீர் பொதுவினோ நேரழையீர் சீர்மல்கு மாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா மார்கழி மாசம் பிறந்துட போறது. முதல்லயே ஆண்டாள் கூப்பிட்டது என்ன? நீராட போதுவீர், எல்லாரும் நீராடுவதற்கு வாருங்கோள். யாரும் வேண்டான்னு சொல்லலையே. இப்போ சொல்லுவார்கள். நிஜமா பகவத் பக்தி யாரிடத்துல இல்லையோ அவர்களைத்தான் விளக்குவார்களே தவிர மற்றபடி எல்லாரும் வரணும்னு தான் ஆசை. அதுக்காக நாம தப்பு பண்ணக்கூடாது. பண்ணாலும் கைங்கரியம் பண்றதுக்கு வந்து நிற்க வேண்டும். அப்படித்தான் இந்த குழந்தை உன்னை கூப்பிடுகிறான். நீ வராமல் ஆகாயத்தில் போய் கொண்டிருக்கிறாயே, தவறிழைக்காதே. தப்பு பண்றது ஒண்ணும், அதை தொடரக்கூடாது. இந்த இடத்துல அடிபட்டுட்டா மருந்து போடுறோம், மறுபடியும் ஒரு தினம் அடிபடும்னால மருந்து போட்டு பிரயோஜனம்? முதல்ல அடிபட்டால் இனிமே அந்த அடிபடாத பார்த்துக்கணுங்கிற முடிவெடுப்போம் இல்லையோ.
அதே போல ஒரு தப்பு பண்ணிவிட்டால் இனிமே அந்த தப்பை திரும்ப செய்ய மாட்டோம் முடிவெடுக்கணுமோ இல்லையோ. இது ஒரு இடத்துல சொல்லிட்டு இருந்தேன். உபன்யாசம் முடிஞ்ச அப்புறம் ஒருத்தர் எழுந்து வந்தார். ஓஹோ, இந்த தப்பை மறுபடியும் பண்ண மாட்டோம்னு முடிவெடுத்தேன். அப்ப வேற தப்பை பண்ணலான்னு சொல்றீரா? இந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னா வேற சமயம் அந்த அர்த்தத்துல நான் சொல்லவே இல்லை. இந்த தப்பையும் பண்ண வேண்டாம், எந்த தப்பையும் பண்ண வேண்டாம் தான் முடிவெடுக்க வேண்டும். அபராதம் தப்பு நடந்து போச்சுன்னால் வருந்த வேண்டும், பிராயச்சித்தம் தேட வேண்டும், இனிமே பண்ண மாட்டேன்னு சொல்லணும். எல்லாத்த விட கைங்கரியத்துக்கு பெருமான் முன்னாடி கைகட்டி கொண்டு வந்து நிற்க வேண்டும். அதுவே எல்லா குற்றங்களையும் நம்ம இடத்தில் போக்கிவிடும். சந்திரனே, இனிமே வாமனனா பிறந்த என் கண்ணனிடத்துல தப்பு பண்ணாதே என்று யசோதை கூப்பிட அத்தை பெரியாழ்வார் இந்த பாசுரத்துல பாடியிருக்கார். இனி அடுத்த பாசுரத்தாலே தாழி முழுக்க வெண்ணெய் இருக்கு, அதெல்லாத்தையும் சாப்பிட்டுட்டார். சாப்பிட்ட கண்ணன் தூங்கணும், நீயா நான் வரமாட்டேங்கிற, நேரம் மாறுது, விளக்க அணைச்சிட்டு தூங்கியாகணுப்போ, சீக்கிரம் வா அப்படின்னு கூப்பிடுறதான் 9வது பாசுரம். காத்திருப்போம்.